தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 104 தொகுதிகளிலும், மக்கள் நல கூட்டணி 110 தொகுதிகளிலும் போட்டியிட உடன்பாடு செய்து கொண்டு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழக முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பதென்று 2016 மார்ச் 23ஆம் நாள் அன்று உடன்பாடு கண்டது. தற்போது இந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இணைந்து போட்டியிட முடிவெடுத்திருப்பதால் தொகுதிகள் எண்ணிக்கை மாற்றி இன்று 2016 ஏப்ரல் 9ஆம் நாளன்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி போட்டியிடும் தொகுதிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 104, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 29, தமிழ் மாநில காங்கிரஸ் 26, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 25, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 25. இதில் கையொப்பமிட்டுள்ளவர்கள் தேமுதிக நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் என்னுடைய அருள் சகோதரர் ஜி கே வாசன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்கள் உங்களுடைய பலத்த கரவொலியோடு இந்த ஒப்பந்தத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். நாம் கண்ட கூட்டணி கனவு இப்போது நனவாகிவிட்டது. நாம் காணும் கூட்டணி ஆட்சி கனவும் நனவாக போகிறது. ஆட்சி கனவு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கப் போகிறார். மக்கள் நல கூட்டணியின் சார்பில் முன்மொழிந்ததை அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் இப்போது வழிமொழிந்து பேசுவார். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். காரணம், 50 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக கையெழுத்திட்ட படிவங்களை இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர், பெரியவர்கள், முதியவர்கள் என்று அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். எதுபோன்ற மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள்? ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மதுவில்லா தமிழகம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வெளிப்படையான நிர்வாகம் தேவை என்று நினைக்கின்றார்கள். இதனை பூர்த்தி செய்யக்கூடிய கூட்டணி தலைவர், மதிப்பிற்குரிய நம்முடைய முதல்வர் வேட்பாளர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள். அவர்களோடு இணைந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி மாற்றத்திற்கு 100% துணை நிற்பவர்கள் மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள்.
மதிப்பிற்குரிய திரு திருமாவளவன் அவர்கள், தோழர்கள் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும், நண்பர்களே, இந்த கூட்டணி தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கூட்டணி. தேர்தலிலே 100% வெல்லப்போகும் கூட்டணி. ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக செயல்படக்கூடிய கூட்டணி. வாக்காளர்களை சந்திப்போம், உண்மை நிலையை எடுத்துக் கூறுவோம். நல்லவர்கள் எங்கே என்றால் அப்பழுக்கற்ற தலைவர்கள் இங்கே இருக்கின்றோம் என்று அடையாளம் காட்டுவோம். ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலை வாய்ப்பு இந்த கூட்டணியை அரும்பாடுபட்டு ஒரு மெகா கூட்டணியாக கட்டி அமைத்திருக்கிற நமது அண்ணன் வைகோ அவர்கள் நம்மிடையே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்குவது எப்படி இதை நாம் சாதிக்கப் போகிறோம் என்பது குறித்து தொண்டர்களிடையே சுருக்கமாக உரையாற்றுவார். தமிழ்நாட்டில் 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசியல் வரலாற்றில் ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிற 2016 சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் தமிழகத்தை புரையோட செய்த ஊழலால் நாசமாக்கிவிட்ட இந்த சமூகத்தின் அனைத்து துறைகளையும் பாழ்படுத்திவிட்ட மதுவின் கொடுமையால் தமிழ்நாட்டை நரக படுகொலையிலே அமிழ்த்துவிட்ட 2 கட்சிகளையும் நடைபெறப்போகும் தேர்தலில் தோல்வி பள்ளத்தாக்கில் தூக்கி எறிந்து இப்படிப்பட்ட ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று ஏங்கிய நல்ல நெஞ்சங்கள், எப்பொழுது ஏற்படும் என்று எதிர்பார்த்த நடுநிலையாளர்கள், அவர்கள் தேடலுக்கு விடையாக இந்த தேர்தலினுடைய முடிவு அமையப் போகிறது. அது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட போகிறது. அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அவர் ஏற்கனவே 23ஆம் தேதி அன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிவித்ததைப் போல மலரப்போகும் ஆட்சி தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி, கோலிஷன் கவர்மெண்ட், தடைகளும் கடிவாளங்களும் கொண்டதாக வெளிப்படையான நேர்மையான ஓர் ஆட்சி, ஊழலை ஒழித்து கட்டும் ஆட்சி, மதுக்கடைகளை டாஸ்மாக் ஒயின் ஷாப்புகளை முற்றாக மூடுகிற ஒரு ஆட்சி, வேலையில்லா திண்டாட்டத்துக்கு தீர்வு காணும் ஆட்சி, மீனவர் துயரத்தை போக்கி கொடுமை செய்யும் சிங்கள அரசனுடைய அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டப் போகிற ஒரு ஆட்சி, தமிழக வாழ்வாதாரங்களை பாதுகாக்கப் போகிற ஒரு ஆட்சி, லோக் ஆயுக்தா அமைத்து
ஊழல்வாதிகளை கூந்தல் நிறுத்தி சொத்துக்களை பறிமுதல் செய்ய போகிற ஒரு ஆட்சி. இத்தகைய விவசாயிகளினுடைய மொத்த கடன்களையும் தள்ளுபடி செய்து, அது கூட்டுறவு கடன்கள், தேசிய வங்கி கடன்கள், நிதி நிறுவன கடன்கள், கந்துவட்டிக்காரர்கள் கட்டாயப்படுத்தி வசூலிக்கும் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்கிற ஒரு ஆட்சி மலரப் போகிறது. ஒரு மாநாடு ஆனைமலை அடிவாரத்தில் ஜனவரி 26ஆம் தேதி என்னுடைய ஆர்வீர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தோழர் GR பொறுப்பேற்றிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தோழர் முத்தரசன் பொறுப்பு வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து 10 லட்சம் பேர் திரண்ட அந்த மாநாடு அதிர்வு அலைகளை ஏற்படுத்தியது. அதை போலவே அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைவுரை ஆற்றினாரே. தேடலில் நடைபெற்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநாடு, பல லட்சம் பேர் கலந்து கொண்ட மாநாடு. இந்த 2 மாநாடுகளும் இணைந்து சங்கமிக்க போகிற மாநாடுதான் நாளைய தினம் மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி வளாகத்திலே நடைபெறப் போகிற மாநாடு. 15 லட்சம் பேருக்கு குறையாமல் பங்கேற்க போகிற மாநாடு. எதிரிகள் வட்டாரத்தை கதிகலங்க செய்ய போகிற மாநாடு நாளைய தினம் நடைபெறப் போகிறது. அந்த மாநாட்டுக்கு பலம் வாய்ந்த சக்தியாக, ஏழ்முனை அளவும் எவரும் குறை சொல்ல முடியாத நேர்மையாளராக நாட்டு மக்களால் மதிக்கப்படுகிற அருமையர் சகோதரர் GK வாசன் அவர்கள் தலைமையிலாகிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அந்த மாநாட்டிலே இணைந்து கொள்ள இருப்பது ஆட்சி நம்முடைய ஆட்சிதான் என்பதை நிரூபித்து விட்டது. விலகிச் சென்றவர்கள், துரோகம் இழைத்தவர்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சிதைக்க நினைத்தவர்கள், அதை ஏவிவிட்ட சகதிகள், அவர்கள் எண்ணத்தில் இடிவிலை செய்ய போகிற மாநாடு. இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சிலருக்கு பணத்தை கொடுத்து, கோடிகளை கொடுத்து, அவர்களை பணவலையால் கவர்ந்து விடுகிற முயற்சியில், ஈனத்தனமான வேலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை ஈடுபட்டது. அது நிரூபிக்கப்பட்டது. 3 கோடி மாவட்ட செயலாளருக்கு, MLAவுக்கு 5 கோடி, அனைத்து வருபவனுக்கு, புரோக்கருக்கு 50 லட்சம். இது நிரூபிக்கப்பட்டது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இந்த கட்சியை தடை செய்ய முடியுமா, கொடியை முடக்க முடியுமா, சின்னத்தை முடக்க முடியுமா என்று அறிவாலயத்திலே சதித்திட்டம் தீட்டப்பட்டது நான் அறிவேன். அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொள்கிறேன். நெருப்புடன் விளையாடுகிற இந்த வேலையிலே நீங்கள் ஈடுபட வேண்டாம். துரோகிகள் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. எமை நத்துவா என எதிரிகள் கோடியிட்டு அழைத்தாலும் தொடேன் என்று எத்தனை தொகுதிகள், எத்தனை எழுதி கொடுக்க இவர் பேரம் பேசவில்லை, முயன்றார்கள். அது அவர்கள் வாக்குமூலத்திலே வந்துவிட்டது. இங்கிருந்து விலகி போனவர்கள் வாக்குமூலத்தில் திமுக முயன்றது. ஆனால் எதற்கும் ஒரு அணு அளவும் அதற்கு செய்யாமல், நான் நேர்மையாளனாக, உண்மையானவனாக, நாணயவனாக அரசியல் நடத்துவேன் என்று நிரூபித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த ஒன்றே போதும் அவர் முதலமைச்சர் வேட்பாளருக்கு உரிய தகுதி வாய்ந்தவர். எனவே மலரப்போகிற கூட்டணி ஆட்சி தோழர்களே, நாளை தினம் மாநாட்டில் கட்டுப்பாடு காக்க வேண்டும். நம்முடைய 6 கட்சிகளினுடைய தொண்டர்கள் கூட்டம் பிரளயமாக வரும். அனைத்து கட்சி தோழர்களையும் தொண்டர் படையினரையும் கேட்டுக் கொள்கிறேன். ஒவ்வொரு தொண்டனும் தான் ஒரு தொண்டனாக மாறி அங்கே அமைதியை ஏற்படுத்தாவிட்டால், அமைதிப்படுத்துகிற முயற்சியில் எந்தவர்கள் ஈடுபட்டால், அல்லது சகோதரர் கேப்டனோ நம்முடைய திருமாவளவன் அவர்களோ அமைதிப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டால், நான் கடந்த அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன், மதுரை கூட்ட அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன், ஒரு கட்டுப்பாடு இல்லை. இப்பொழுது கூட ஒரு டிவியிலே போகிறது, மக்கள் நல கூட்டணியினர் வைகோ பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசக்கூடாது,
எதுவும் பேசக்கூடாது என்று எனக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு விட்டதாக ஒரு தொலைக்காட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு நிமிடம் தான் பேச நினைத்தேன். வைகோ இன்றைக்கு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்திலேயே அவருக்கு வாய்ப்பூட்டு போட்டதால் போன தடவை 15 நிமிடம் பேசியவர் இன்றைக்கு 2 நிமிடத்தில் முடித்துக் கொண்டார். அட பைத்தியக்காரர்களே, எங்களுடைய அணுகுமுறை எதுவும் உனக்கு தெரியாது. நான் அமைதியாக இருக்கிறேன். தெரு தெருவாக 3 நாள் என் கொடுமைகளை கொளுத்தினார்கள், செருப்பால் அடித்தார்கள், படத்தை கிழித்தார்கள், காலில் போட்டு மிதித்தார்கள், பாடகேட்டு தூக்கிக் கொண்டு கோவிந்தா போட்டு சுடுகாட்டில் வைப்பதை போல் சிறையில் வைத்து என்னை எரித்தார்கள். நான் மகிழ்ச்சியாக பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒன்றே ஒன்று தமிழகம் பூராவிலும் எங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு சொன்னேன். ஆத்திரமூட்ட பார்க்கிறது திமுகவின் தலைமையும் திமுகவின் பொருளாளரும். நமக்கு நாமே நடத்திய அந்த ஷூட்டிங் மன்னனும். நான் ஒன்றும் சொன்னேன், தம்பிகளே, அனுபவம் ஆத்திரத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள், கோபப்படாதீர்கள். எத்தனை குடும்பாவி வேண்டுமானால் கொளுத்தட்டும், தெருவில் போட்டு காலில் மிதிக்கட்டும், செருப்பால் அடிக்கட்டும். லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது வராத ஆத்திரம், இசைப்பிரியா நாசமாக்கப்பட்ட போது வரா ஆத்திரம், நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்ன பிறகும் கூட ஒரு அரசியல் நாகரிகம் கருதி தம்பியின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற மனப்பான்மை அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு இல்லை என்பதை நினைத்து, இவ்வளவு பெரிய வீழ்ச்சி அவருக்கு ஏற்பட்டதை நினைத்து உண்மையிலே நான் வருத்தப்படுகிறேன். நான் கவலைப்படவில்லை. என்னை உயிரோடு கோர்த்து வந்தாலும் நான் சண்டைக்கு போக தயாராக இல்லை. ஆனால் என் கண்மணிகள் மீது துரும்பப்பட்டாலும் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். வினையை விதைத்து விட்டீர்கள், மொத்தமாக அறுவடை செய்ய போகிறீர்கள். அதற்கு மேல் நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. நம்முடைய 6 கட்சி தோழர்களுக்கும் எந்த கட்டத்திலும் ஆத்திரத்துக்கு நாம் இடம் கொடுத்து விட வேண்டாம். அவர்கள் தோற்கப் போகிறார்கள், கலவரம் செய்ய முனைகிறார்கள், கலவரத்தின் பின்னணியிலே பணத்தை பட்டுவாடா செய்து விடலாம் என்று திட்டமிடுகிறார்கள். நாம் எதற்கும் ஆத்திரப்பட வேண்டாம். நாளைய மாநாடு உலகம் கவனிக்கிறது. உலக நாடுகளில் உள்ள தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 6 கண்டங்களில் வாழும் தமிழர்கள் இந்த நிகழ்ச்சி, நம் அருமை சகோதரர் வாசன் அவர்கள் வந்து சேர்ந்த இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாளைய தின மாநாட்டை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கவனிக்கப் போகிறார்கள். நம் ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பார்கள், நமது ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்பார்கள். ஆகவே கட்டுப்பாடு உள்ள மாநாடாக நடத்த அனைவரும் உறுதியளித்துக் கொள்வோம் என்று சொல்லி, வெல்க தேமுதிக மக்களவை கூட்டணி, தமாக இணைந்த வெல்லும் கூட்டணி என்று கூறி நம்முடைய அன்பு சகோதரர் நாளைய முதல்வர் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா பேசுனா என்னத்தை பேசுறேன், எல்லாத்தையும் அவங்க பேசிட்டாங்க. தத்தாக்குறைக்கு அண்ணன் வைகோ அவர்கள் அவ்வளவு பேசிட்டாரு. இதுக்கு முன்ன என்ன பேச உணர்ச்சி பூர்வமா, அதுக்கு போக அண்ணன் ஐயா சின்னையா ஜி.கே. வாசன் அவர்கள் ஐயாவும் இதுக்கப்புறம் நான் என்ன பேச. ஆக ஒரு சில வார்த்தை உங்கள்கிட்ட சொன்னோம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நாங்களாம் நல்லவர்களாக சென்றிருக்கோம், அவர்கள் வெல்வது நிச்சயம். இங்க இருக்கணும் நல்லவர்கள்னா அங்க இருக்கிறவங்க எப்படி நீங்களே பார்த்துங்க என்பதை கூறிக்கொண்டு விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்கள். திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொகுதி உடன்பாடு கொண்டு தேர்தல் கூட்டணியாக இணைந்திருக்கின்ற இந்த வெற்றி கூட்டணியினுடைய தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தம் இங்கே தேமுதிக அலுவலகத்தில் அதன் நிறுவன தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் வருங்கால முதல்வர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்னிலையில்
கையெழுத்தானது. அதன்படி தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அமைந்திருக்கின்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 104 சட்டமன்ற தொகுதிகளும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 29 சட்டமன்ற தொகுதிகளும், 6 சட்டமன்ற தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டு இந்த 6 கட்சிகளினுடைய தலைவர்களும் அந்த உடன்பாட்டு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கின்றோம். இதுதான் அந்த உடன்பாட்டு ஒப்பந்தம். இதில் கையெழுத்திட்டிருக்கின்றோம். நாளைய தினம் நடைபெற இருக்கிற மாநாட்டில் மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி அடுத்திருக்கக்கூடிய 100 ஏக்கருக்கு மேற்பட்ட கடலென பறந்திருக்கிற அந்த மைதானத்தில் நடைபெறப் போகிற தேர்தல் சிறப்பு மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் நிறைவுரை ஆற்றுவார். அந்த மாநாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களும் உரையாற்றுவார்கள். வரவேற்புரையை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞரணி செயலாளர் சகோதரர் சுதீஷ் அவர்கள் நிகழ்த்துவார்கள். இந்த மாநாட்டினுடைய தலைமையை அடியேன் வைகோ ஏற்கிறேன். மாநாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார்கள். இந்த உரைகளில் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மகளிரணி செயலாளர் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். விருகம்பாக்கம் மாநாட்டுக்கு பிறகு 67க்கு பிறகு ஒரு புதிய, இதுவரை இல்லாத ஒரு மகத்தான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிற மாநாடாக அது அமையும். இந்த உறுதியோடு நாங்கள் ஆட்சி அமைப்பது எங்கள் கூட்டணி. முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறவர் சகோதரர் விஜயகாந்த். மலரப்போவது கூட்டணி ஆட்சி. தமிழக அரசியல் இதுவரை கண்டிராத ஒரு காட்சி. தமிழக மக்கள் 50 வருடங்களுக்கு பிறகு தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வெற்றி கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. எனவே வருகின்ற தேர்தலிலே இந்த கூட்டணி நம்பிக்கையோடு மக்களை சந்திக்கும், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும், அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமரும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது என்பதை இந்த நேரத்திலே உறுதியோடு குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கூறியது போல இன்னும் 2-3 நாட்களிலே படிப்படியாக தொகுதிகள், வேட்பாளர்கள் என்று அறிவிப்பு வெளிவரும். தொடர்ந்து எங்களுடைய சுற்றுப்பயணமும் தமிழகம் முழுவதும் தொடரும். வீழ்ச்சியையும் நொறுக்கிய கேப்டன் விஜயகாந்த் அணியினரின் தேர்தல் பிரச்சாரத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.
அலைகடலில் திரண்டிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, வரக்கூடிய மே மாதம் 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு குருச்சேத்திர யுத்தம் துவங்கிருச்சு. கம்பராமாயணத்தில் சொல்லும்போது ராமன் அண்ணன் தம்பி 4 பேர் 4வரோடு சேர்ந்து ஐவரானோம்னு சொல்லுவார். மகாபாரதத்தில் ஏற்கனவே பாண்டவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இந்த ஒப்பந்தம் 23ஆம் தேதி ஆனவுடன் பாண்டவர் அணின்னு இந்த அணிக்கு பேர் வச்சார். பாண்டவர் 5 பேர், அந்த பக்கம் கௌரவர்கள் 100 பேர். அவர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். மதுரையிலையும் கேட்டான். ஜனங்களை பார்த்து அங்கங்க இருக்கும்போது கேட்கும்போது சாதாரண ஏழை எளிய மக்கள், ஆட்டோ ஓட்டுறாள், டீ கடையில் இருக்கிறாள், எல்லாரும் சொன்னான், கேப்டன் மட்டும் உங்க கூட வந்துட்டா நீங்க ஆட்சியை பிடிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னான். அதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது ஊடகங்கள் பூரா நல்லா பிரச்சாரம். 4வரோடு சேர்ந்து ஐவரானம் பாண்டவரானம்னு சொன்ன உடனே 3 நாள் பிரித்து மேயிறான். பிடிக்கல, பத்திரிகைக்கு பிடிக்கல. ஏற்கனவே சகோதரர் ராஜா கேட்டார், உங்க அப்பம்படி சொத்தையா கேட்கிறான், இது உங்களுக்கா எழுதி கொடுத்துருக்கு தமிழகம், நாங்க கொஞ்ச நாள் ஆண்டு போறோம், நாங்க ஆளக்கூடியதை இந்த மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னார். போயஸ் தோட்டம் எனக்கு தெரியாது, அறிவாலயம் அப்படின்னு சொல்லி பல விவரங்களை சொன்னார். முக்கியமான விஷயம் நம்ம சொல்லி இருக்கிறது, மக்கள் நல கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் முதல் கோஷமே ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு தான். இந்த கூட்டம் எதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்களை இங்கே திரண்டிருக்கின்றார்கள்? பல பேர், இந்த 4 பேர் ஒன்றாக இருப்பார்களா? பல கேள்விகளை எழுப்பினார்கள். இப்பொழுது 4 பேர் 5 பேர்களாக ஆகியிருக்கின்றோம். இந்த போராட்டம் நாம் இங்கே இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் கேப்டன் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், மக்கள் நல கூட்டணியில் இருக்கின்றவர்களாம் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும். ஆனால் எந்த சொத்தையும் அடித்து வாங்க மாட்டார்கள், கொள்ளையடிக்க மாட்டார்கள், கொலை கும்பலை வைத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி எவன் சொத்தையும் அடித்து பறிக்க மாட்டார்கள். இங்கே வருகின்றவர்கள் இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற தலைவர்கள். நாங்கள் மட்டும்தான் மேடையில் எங்கள் தலைவர்களை வைத்துக் கொண்டு, எங்களுடைய மாவட்ட செயலாளர்களை வைத்துக் கொண்டு, சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நேர்மையாக ஆட்சியை இந்த நாட்டுக்கு தருவோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய மாபெரும் எழுச்சிமிக்க தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துடைய தலைவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மதுரை மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பெரும் மரியாதைக்குரிய சிவமுத்துக்குமார் அவர்களே, இங்கு மேடையிலே வருகை தந்து சிறப்புரையாற்றுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கண் இமை போல காத்து வரக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர்களே, இங்கே பல்லாயிரக்கணக்கான திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து
இன்றைக்கு தமிழகத்துடைய தேர்தல் களத்தில் மக்கள் நல கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தொகுதி உடன்பாடை ஏற்படுத்திக் கொண்டு இன்றைக்கு தமிழகம் முழுமைக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புவது, அவ்வாறு உடன்பாடு ஏற்பட்ட நேரத்தில் அந்த உடன்பாட்டில் 2 அம்சங்களை அங்கே நாங்கள் குறிப்பிட்டோம். ஒன்று, தமிழகத்துடைய வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் அநேகமாக ஒரு கூட்டணி மந்திரி சபை என்ற ஒரு அறிவிப்பை தைரியமாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்பது ஒன்று. 2, எங்களுடைய முதலமைச்சருடைய வேட்பாளர் கேப்டன் அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது, நான் குறிப்பிட விரும்புகின்றேன். பல்வேறு பத்திரிகையாளர்கள் எழுதுகிறார்கள், கேப்டன் அவர்கள் எப்படி முதலமைச்சர் என்று கேள்வியை எழுப்புகிறார்கள். நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம், ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டிலே ஆண்டு முடித்த திராவிட முன்னேற்ற கழகம் இருவரும் பதில் சொல்ல வேண்டும். மதுரையினுடைய மாவட்டத்தில் மட்டும் கடந்த 20 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய இந்த 20 ஆண்டு காலத்தில் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கப்பட்டதில் 1,06,000 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கத்துக்கு வரவேண்டிய வருவாய் தனியாருக்கு போயிருக்கிறது என்பதை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சகாயத்துடைய தலைமையிலே ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நாங்கள் கேட்க விரும்புகின்றோம், கேப்டன் அவர்கள் முதலமைச்சர் வருவதற்கு எல்லா தகுதியும் இருக்கு என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகின்றேன். ஏனென்று சொன்னால் 20 ஆண்டு காலத்தில் 1,06,000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி பதில் சொல்லுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டாக்டர் கலைஞரோ அல்லது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவோ பதில் சொல்லாமல் வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்து விஜயகாந்தை கேள்வி எழுப்புவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். 1967 இருந்து 47, 48 ஆண்டு காலமாக தமிழகத்திலே மாறி மாறி ஆட்சி செய்து லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்த ஆடி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் வழக்கை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இந்த 47 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் நீங்க இருந்தீர்கள். நாங்கள் பெருமையோடு குறிப்பிட விரும்புகின்றோம், 2016 இந்த சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சபக்குழியை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தல் களம் என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புகின்றோம். 1967 காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் 67 ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த 67 ஏற்பட்ட மாற்றம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், எங்களுக்கு மாற்று சக்தி வேண்டும் என்று மக்கள் இன்றைக்கு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அந்த மாற்றத்துக்கான வடிகால் தான் மக்கள் நல கூட்டணி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கேப்டன் அவருடைய முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணி மந்திரி சபை என்பதை இன்றைக்கு நாங்கள் பிரகடனப்படுத்துகின்றோம். தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தை பற்றியெல்லாம் இங்கே பேசுவதற்கு நேரம் இல்லை. தமிழ்நாடுடைய சட்டமன்றம் அநேகமாக ஒரு சர்வாதிகார மன்றமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் சரி கடந்த 5 ஆண்டு காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே நடைபெற்றது. அங்கே பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது. பேச வேண்டும் சொன்னால் முதலமைச்சரை புகழ்ந்து பேசினால் அங்கே வாய்ப்பு அளிக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் பல பேரை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் சொல்லுவார்களே ஒரு சாடை பேச்சு என்று சாடை பேச்சை பேசி வம்பு இழுத்து எதிர்க்கட்சிகளை வெளியேற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் தமிழ்நாடு சட்டமன்றம் பார்த்திருக்கிறது. அதை விட மிக பெருமளவிலே நீங்க தொலைக்காட்சியை பார்த்திருக்க முடியும். தமிழ்நாடு சட்டமன்றத்திலே பெஞ்சை தட்டி 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 அமைச்சருடைய முதுவே கூண முதுவாக ஆகிவிட்டது. ஏற்கனவே வளைந்து 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 வணக்கம் போட்டு
கூணமுதுவானவர்கள் பெஞ்சை தட்டி தட்டி இன்றைக்கு கூணமுதுவாகி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒரு கேள்வியாக மாறி இருக்கக்கூடியவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியாளர்கள். எனவேதான் நிச்சயமாக ஊழலற்ற ஒரு தமிழகத்தை, நேர்மையான தமிழகத்தை, விவசாயியை பாதுகாக்கக்கூடியவர்களை, தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய, மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய, இளைஞர்களை பாதுகாக்கக்கூடிய, பெண்களை பாதுகாக்கக்கூடிய, ஒட்டுமொத்தமாக தமிழகத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாற்று கொள்கையை, ஒரு மாற்று பாதையை, ஒரு மாற்று எழுச்சியை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட எழுச்சியால் மே 16ஆம் தேதி நிச்சயமாக தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. கேப்டன் அவர்கள் முதலமைச்சராக போகிறார். நான் அந்த காட்சியை பார்க்க போகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, தமிழகத்திலே மதுரையினுடைய மாவட்டத்திலே 10 தொகுதிகளும் நாம் நிச்சயமாக ஒரு முன்னணியான ஒரு அதிக வித்தியாசமான வாக்குகளை உருவாக்கி கொடுத்து தமிழகத்திலே அரசியல் தலைநகரம் மதுரை என்பதை, தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியது மதுரை என்பதை நிரூபிப்போம். நன்றி, வணக்கம். சமூக பாதுகாப்பு திட்டங்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறைந்த விலையில் தரமான குடியிருப்புகள், குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி, எளிய தவணை முறை, LNT போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து ஆதி திராவிடர் மலைவாழ் மக்களுக்கு தரமான குடியிருப்புகள் சலுகை விலையில் கட்டித்தரப்படும். ஒரு சதுர அடி 2000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை. தமிழகத்தில் உள்ள இயற்கை வளங்கள், தமிழகத்தில் உள்ள தாது மணல், கிரானைட் என அனைத்து இயற்கை வளங்களும் தேசியமயமாக்கப்படும். இதன் மூலம் அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கும். சிங்கார வேலன் மீனவர் ஓய்வூதிய திட்டம், 60 வயது நிரம்பிய அனைத்து ஆண் பெண் மீனவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். இதனால் 10 லட்சம் மீனவர்கள் பயன்பெறுவார்கள். சுங்கவரி, நெடுஞ்சாலை சுங்கவரி, தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வசூலிக்கப்படும் சுங்கவரி இனிமேல் பாதியாக குறைக்கப்படும். தேவைப்படும் எனில் தமிழக அரசு அந்த நிறுவனத்தை தேசியமயமாக்கும். வருகை இருந்திருக்கிற அன்னை மீனாட்சியின் ஆலயத்திற்கு, அந்த திருநகருக்கு வருகை இருந்திருக்கிற வருங்கால முதல்வர் கேப்டன் அவர்களுடைய மணமகள், மதுரைக்கு வாய்த்த மருமகள், நமது அணியின் வெற்றிக்காக பாடுபடுகின்ற வெற்றி திருமகள், அன்பு தங்கை பிரேமலதா அவர்களே, இருபுறமும் திரளாக குழுமி இருக்கிற பெருமக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, நான் சட்டமன்றத்தில் கேப்டன் அவர்கள் இருக்கிற போது உடன் இருந்தேன். அவர் பேசுவார், அவருடைய தோற்றம் உங்களுக்கு தெரியும். அப்ப சபையில் 2 பக்கமும் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அந்த சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள்லாம் அவர் பேசுகிற நேரத்தில் இந்த மேடையில் 2 பக்கமும் எப்படி இருக்காங்களோ அப்படி வந்து நிற்பாங்க. அப்ப என் பக்கத்தில் தோழர் பாலபாரதி இருப்பாங்க. இருமருங்கிலும் இவ்வாறு குழுமி இருக்கிறார்களே, இது எதை காட்டுகிறது என்று எழுதி காட்டினாங்க. ஏன்னா பேசக்கூடாது. நான் அவருக்கு பதில் சொன்னேன், இவர்தான் தமிழகத்தின் எதிர்காலம் என்பதை காட்டுகிறது. ஆக நம்முடைய அணி அமைஞ்சிருச்சு. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் ஒரு பாட்டு வரும், ராசாவே உன்னை காணாத நெஞ்சுன்னு. இந்த ராசாவை காணாம எல்லாரும் எதிர்பார்த்தோம். அவர் இங்கே வர வேண்டும் என்று ராணி அவர்கள் கூறியதற்கேற்ப அவரும் வந்து இந்த இப்ப என் பக்கத்தில் இருந்த விருகம்பாக்கம் எம்எல்ஏட்ட சொன்னேன், கேப்டனை இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றின்னு. அவரும் முடிவெடுத்திருந்தார், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டிருந்தார்.
காலம் நேரம் சேரும்போது கழுத வந்து மறிச்சாலும் காரியங்கள் நடக்குமடான்னு ஒரு பழைய பாட்டு, அது நடந்திருக்கிறது. மதுரையில் அதுக்கு நிரூபிப்போம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சகோதரி இங்கே நான் கூட அவங்க கூட்டத்தில் சொன்னேன், நீங்கள் அந்நியார்னு சொல்லலாம், நானும் அவ்வாறு சொல்லுவது சிரமம் இருக்கும். ஆகவே எனது தங்கை என்றே அவரை நான் அழைக்கிறேன். இந்த இடத்துல பக்கத்தில் ஏற்கனவே ஒரு மாமன்ற உறுப்பினர் இருந்தார், 51வது வட்டம், சரிதான நஜ்முதீன்? அங்கே இருந்த மாமன்ற உறுப்பினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கட்சி ஆளும் கட்சி. அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆனால் ஆட்சியாளர்களை பார்த்து நான் கேட்பது, உங்கள் சொந்த கட்சியின் மாமன்ற உறுப்பினரையே காக்க முடியாத நீங்கள் இந்த நாட்டை எப்படி காப்பீர்கள்? பக்கத்தில் இருப்பது கரீம்ஷா பள்ளிவாசல், அடுத்தது சுங்கம் பள்ளிவாசல். ஏராளமாக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இருக்காங்க, ஜெயந்துபுரத்திலையும் இருக்காங்க. அவர்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, அவங்களுக்கு அடக்கத்தலம் வேணும், கபர்ஸ்தான். ஒரு நாள் கூட அவர்களை அழைத்து பேசவில்லை. இவங்க தான் போய் போய் பேசுவாங்களே தவிர கூப்பிட்டு பேசி என்ன செய்யலாம்னு பார்க்கல. இதுதான் கடந்த கால ஆட்சி. நான் வைக்கின்ற கோரிக்கை, அன்பு தங்கை அவர்களிடம் தெரிவிப்பது, அந்த மக்களை புதிய ஆட்சி அமைய இருக்கின்ற ஆட்சி நிச்சயம் நம்ம ஆட்சி தான், அவர்களை அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கேப்டன் அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய நயனா அழகர்சாமி நாயுடு, சின்ன வயசுல அவரை நான் பார்த்திருக்கிறேன். அண்ணன் நெடுமாறன் அவர்களோடும் ஆவண்ணா ரத்தனத்தோடும் இருப்பார். இந்த மேடைக்கு பின்னால் இருப்பது தேசப்பிதா காந்தியடிகளுடைய திருவுருவச் சிலை, அரை நிர்வாணமாக இருப்பார். அவர் அந்த தோற்றத்துக்கு வந்து சென்ட்ரல் சினிமா பக்கத்தில் தான். காந்தியடிகளோடு மிக நெருக்கமாக இருந்தவர் பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப். பத்திரிகையில் எழுதியதற்காக, மோதிலால் நேரு பத்திரிகையில் எழுதியதற்காக 2 ஆண்டு சிறை தண்டனை. ஆதி திராவிடர்கள் இங்கே எழுச்சி தமிழர் திருமா அவர்களுடைய தலைமையில் இளைஞர் பட்டாளம் நிறைய இருக்கிறது. ஆதி திராவிடர்கள் ஆலயத்தில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த போது தேசப்பிதா காந்தியடிகள் வைக்கம் சத்தியாகிரகம் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதில் ஈடுபட்டதற்காக ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவித்தார். எழுதியதற்கு 2 ஆண்டு, அதுக்கு 6 மாதம். பிரமலை கல்லர்கள் மீது கைரேகை சட்டம் இருந்தது. அதில் பாதிக்கப்பட்டு பெருங்காமநல்லூரில் மடிந்து சிறைவாசத்துக்கும் கைதுக்கும் ஆளாகிய இந்த மக்களுக்கு ஜாமீன் போட்டு 200 பேருக்கு ஜாமீன் போட்டு அவர்களுக்காக பாடுபட்டவர். அதனால அந்த மக்களால் ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப். யானைக்கல்ல யானைக்கு முன்னால அமைதியா அறவுருவ சிலையில் இருக்கார். நாங்கள் கேட்டுக்கொள்வது, மதுரையில் எல்லா சிலைகளுக்கும் மரியாதை இருக்கு, ஜார்ஜ் ஜோசப் சிலைக்கு இல்லை. அவருடைய பிறந்த தினம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மாவட்ட ஆட்சியரும் நமது அணியினர் வந்து அந்த பெருமகனுக்கு மலர் மாலை அணிவிக்க வேண்டும். ஒரு தடை என்ன இருக்குன்னா, அவருக்கு நான் முயற்சி பண்ணும்போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க, என்ன ஆளுகன்னாங்க. அவர் ஆம்பளை ஆளுகன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆகவே அப்படியே இருக்கு. நம்முடைய அணி ஆட்சிக்கு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொகுதி மக்களை நான் பணிவொன்போடு கேட்கிறேன். நம்முடைய கேப்டன் அவர்களும் பிரேமலதா அவர்களும் மதுரை அறியாதவர்கள் அல்ல. மாரியம்மன் தெப்பக்குளத்தில் மக்கள் ஒத்துழைப்போடு நிரந்தரமாக தண்ணீர் தேங்க நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்து, இப்பவே கோரிக்கையான்னு கேட்கலாம், வரப்போறாங்க. கோரிக்கையை தவிர வேற எதுவும் பேசி என்ன செய்ய? கேப்டன் அவர்கள் முதல்வர் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி, அது முடிஞ்சிருச்சு, வந்து விடுவார். ஆமா, இவங்க பிரேமலதா அவர்கள் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன், இப்பதான் நேர்ல பார்க்கிறேன். பாரதி ஒரு வரியை சொல்லுவார், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், கொள்வதால் திரும்புவதில்லையாம் மாதர் நெஞ்சம்பர். அதற்கேற்ப இவர்கள் இருக்கிறார்கள், தெளிவா பேசுறாங்க. மக்கள் மத்தியிலே அவருக்கு மரியாதை இருக்கு. கிருஷ்ணபாளையம் பொன்னகரம் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் பூரா அவரை சொந்த சகோதரியாகவே நினைக்கிறார்கள். உங்களால் நம்முடைய மதுரை பெருமை அடைகிறது, மேலும் பெருமை அடையும். ஆட்சி கட்டிலில் விரைவில் தயாராவோம், பணியாற்றுவோம். மற்றவங்க ஆட்சிக்கு போறதெல்லாம் அவங்க நன்மைக்காக, நாம ஆட்சிக்கு போவது நாட்டு மக்களுடைய நன்மைக்காக. எனவே நாட்டு மக்களே எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு அனைவரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தின் சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஆற்றல் மிக்க தலைவர்
வருங்கால முதல்வர் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு மரியாதைக்குரிய அன்னியார் அவர்கள் இங்கே உரையாற்றுவதற்கு, தேர்தல் விளக்க உரை ஆற்றுவதற்கு வருகிறதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் மக்கள் நல கூட்டணியினுடைய அத்துணை தலைவர்களின் சார்பாக முதற்கு எங்கள் பணிவான நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் அன்னியாருடைய உரை ஒவ்வொரு முறையும் கேட்கும் போதும் புதிதாக கேட்கின்ற ஆவலையும் ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்றது போல் அமையும். இந்த முறையும் அவ்வாறு அமையும். அன்னியார் அவர்கள் உரையாற்றி முடித்த பிறகு 2016 வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய கேப்டன் அணியும் மக்கள் நல கூட்டணியும் சேர்ந்து அறிவித்திருக்கின்ற எங்கள் தானை தலைவர், தங்க தலைவர் கேப்டன் அவர்கள் முதல்வராக அமர்வார்கள். அமர்ந்ததில் மதுரையிலே இதே இடத்திலே எங்கள் தலைவர் முதல்வரை வைத்து மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை இங்கே இருக்கின்ற அத்துணை கூட்டணி நண்பர்களோடு நடத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். போர்க்களத்தில் கத்தியை கண்டு பயப்படுபவன் தோற்கடிக்கப்படுவான். அதே போர்க்களத்தில் கத்தியாகவே செயல்படுபவன் வெற்றி கொள்வான். எதிரிகளையும் எதிரிகளின் சூழ்ச்சியையும் அறுத்தெறிய அரசியல் எனும் போர்க்களத்தில் அனுதினமும் கத்தியாய் செயல்படும் கேப்டன் விஜயகாந்த் அணி தமிழக மக்களின் பேராதரவோடு மாபெரும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.